இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. நம்முடைய விரோதிகள் அனைவரையும் ஒழித்து நன்மையே கொடுப்பவர் ஆஞ்சநேய சுவாமி. மற்ற சம்பிரதாயத்தே முக்கிய பிராண தேவதையாக இவர் கொண்டாடப்படுகிறார். நம்முடைய பிராணவாயு நமக்கு அனைத்தை விட முக்கியமானது. அது இருந்தால் தானே உயிரோடு இருக்கிறோம். அந்த வாயு பகவானே, பிராண வாயுவுக்கெல்லாம் யார் தேவதையோ அந்த வாயு பகவானே இரண்டாவது யுகமான திரேதாயுகத்தில் ஆஞ்சநேயராக அவதரித்தார். அவரே மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் பீமசேனனாக பிறந்தார். நான்காவது யுகமான கலியுகத்திலே மத்வாச்சாரியராக அவதரித்தார். இவை அத்தனையுமே கோவையில் ராம்நகரில் இருக்கும் ராமர் சன்னிதானத்தின் ஆஞ்சநேயர் சன்னதியின் முகப்பில் அதனுடைய வாயிற்படியிலேயே தரிசித்துக் கொள்ளலாம். ஆஞ்சநேயரை அடுத்து சேவிப்போம். முன்னால் அவருடைய பல திருக்கோலங்களை இங்கே கவசமாக வடித்து வைத்துள்ளார்கள். முதலில் சஞ்சீவி பர்வதத்தை ஏந்தி வரும் ஹனுமான். சஞ்சீவி பர்வதம் வந்துதான் அந்த மூலிகையினுடைய காற்றாலே திரும்ப உயிரே பெற்றார்கள். அப்ப நமக்கும் ராமநாமம் என்பதையே சஞ்சீவி மூலிகையாக கொடுத்து இழந்த அனைத்தையும் நமக்கு மீட்டு கொடுக்கிறார் ஆஞ்சநேயர். அடுத்து யந்திர உத்தாரக ஆஞ்சநேயர். சுதர்சன யந்திரம், குபேர யந்திரம், தன்வந்திரி யந்திரம் என்று பல யந்திரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட யந்திரத்தின் நடுவே எழுந்தருள் இருந்து யந்திரத்தையே உத்தரணம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்தி கொடுக்கும் திருக்கோலத்தில் ஹனுமான் உள்ளார். யந்திரத்தை உயர்த்தறதுக்கு சிறந்த சக்தி, மிகுந்த ஞானம், தபஸின் பலம் அனைத்தும் வேணும். அவையெல்லாம் ஆஞ்சநேயரிடத்தில் இருந்தன. ஆனா அடுத்து பஜன ஆஞ்சநேயர். இது எதுவுமே தெரியாதா போலே கையில் கட்டையை பிடித்து கொண்டு ராம் 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 ராம்னு சொல்லி கொண்டு குதிச்சுட்டே இருக்கார். உலகத்துல நாம புரிஞ்சுட்டு இருக்கிறது, பெரிய வித்வானா இருந்தா தனித்திருப்பார், தனித்து சிந்திப்பார், மக்களோட கலந்து ஆடி பாடி தோள் மேல தோள் கை போட்டுக்க மாட்டார். ஆனா சிறந்த பக்தனா இருந்தா எல்லாரோடையும் தோல்ல போய் போட்டுப்பார், ஆடுவார், பாடுவார், வெக்கமே இருக்காது. இந்த ரெண்டு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையோ, ஆஞ்சநேயர் இடத்துல ரெண்டும் ஒன்றாக இருந்தன. ஒரு பக்கத்துல வித்வானுக்கு வித்வான், ஐந்திர வியாக்கரண பண்டிதம், நவ வியாக்கரண பண்டிதம். மற்றொரு பக்கம் கும்பிடு நட்டமிட்டு ஆடக்கூடியவர். ராம நாமம் காதில் பட்டாலோ அதை தானே கூறிக்கொண்டோ ஆடிக்கொண்டே இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி. அடுத்து அப்புறத்தின் கீழே பீமசேனன் உள்ளார். ஆஞ்சநேயரும் பீமசேனனும் இருவரும் துவாபர யுகத்தில் சந்தித்துக் கொண்டார்கள். மகாபாரதத்துல சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கோம். வாளை நீட்டி கொண்டு ஹனுமான் இருந்தார். அந்த வழியாக பீமசேனன் போனான். நகத்து என்று சொன்னார். முடியுமானால் நகத்திவை என் ஆஞ்சநேயர் கூற நகத்தை பார்த்து தோற்றான் பீமசேனன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப பீமன் பிரார்த்திக்கிறான், சீதையை தேட போகும்போது நீண்ட உருவத்தை எடுத்துக்கொண்டு கடலை தாவி நீராமே, அது திரிவிக்ரம அவதாரத்தை போல் இருந்ததாமே, கண்ணனின் விஸ்வரூபத்தை போல இருந்ததாமே, அந்த வடிவத்தை இப்போது யான் சேவிக்க வேணும் என்று பீமசேனன் கேட்க ஹனுமான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் என்று கதையில கேள்விப்படும். மகாபாரதத்தில் இருக்கும் கதை. அப்ப பீமசேனன் தரிசித்துக்கணும். அதற்கப்புறம் இந்த பக்கம் வந்தார். இவர்களுடைய அவதாரம் தான் மத்வாச்சாரியர். தீர்த்தங்கரர்கள்னு பெரியோர்கள் புகழப்படுகிறார்கள். எங்கும் போய் 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 நல்லதை உபதேசிப்பார்கள். விஷ்ணு பகவான், அவனுக்கு அனுச்சரர்கள். நாம் எல்லாரும் விஷ்ணுவை பின்பற்றி போமவர்கள். அந்த பெருமானையே வணங்கி அவனுக்கு அடிமகளாக இருந்து வைகுந்தத்துக்கு போயும் அந்த பெருமானுக்கு தொண்டு புரிகிறோம் என்று வைஷ்ணவ மதத்தை ரொம்ப ஆச்சரியமா எடுத்து கூறின மத்வாச்சாரியர். அவரை தரிசித்துக் கொண்டோம். அவருக்கு மேலே சீதாராமர்களை தோளில் வைத்துக் கொண்டு ஆஞ்சநேயர் தயாரா வரார்.
இது எங்க நடந்தது? உங்களுக்கு தோணும், ராமனையும் லக்ஷ்மணனையும் தோல்ல வச்சுன்னு பார்த்திருக்கோம். ராமனையும் சீத்தையும் எப்ப தோளில் வைத்துக் கொண்டு அனுமார் போனார்? ராமனும் சீத்தையும் இதயத்தில வச்சு தோல்ல வைத்துக் கொண்டுதான் குலசேகர ஆழ்வாருக்கு சேவை சாதித்தார் பகவான். ஏனெனில் குலசேகர ஆழ்வார் ராமனுக்கு என்ன வந்து தோணுட்டு கலியுகத்தில் இருந்தவர் சண்டை போடுறதுக்காக கிளம்பினார். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ராமன் நன்னத்தான் இருக்காருன்னு ஆகாச மார்க்கத்துல ஒரு தரிசனம் கொடுத்தார். அதனால அந்த சமயத்துக்கு ஆஞ்சநேயரோட கூட சேர்ந்தேதான் தரிசனம் கொடுத்தார். அவரை சேவிச்சுட்டோம். அடுத்தது வீர ஆஞ்சநேயர் நமக்கு அபயம் பண்ணி கொண்டு எடுத்த கதை கீழ் விழாமல் எப்போதும் அரக்கர்களை அழிக்கும் திருக்கோலத்தில் வீர ஆஞ்சநேயர். கடைசியா கைகளை கூப்பி கொண்டு பக்த ஆஞ்சநேயர். ஏன்னா இது இத்தனையுமே சங்கமிக்க வேண்டியது பக்தியில தானே. அவர் வீரத்தோடு இருக்கட்டும், சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வரட்டும், எப்படியும் பிறக்கட்டும், எப்படியும் இருக்கட்டும், கடைசியில பக்தியினால் தானே ஆஞ்சநேயர் அடையாளமே காட்டப்படுகிறார். பக்த ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டோம். வெளியில இருக்கிற எல்லாரையும் தரிசித்து கொண்டு இனி உள்ளே செல்கிறோம். மூலமூர்த்தி அற்புதம், உற்சவமூர்த்தி அத்தியுதம். ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா எழுந்து இருக்கார்கள். இது உற்சவரை தரிசித்துக் கொள்கிறோம். அலங்காரத்தோடயும் ரொம்ப அழகா இருக்கார். அலங்காரம் இல்லாட்டா இன்னும் அழகா இருக்கார். அழகன் அலங்காரம்னு சொல்லுவார்கள். ராமருடைய பேரழக பார்த்த ஹனுமான் மயங்குறார். ஹனுமானுடைய பக்தியின் அழக பார்த்த ராமனே மயங்குடுறார். அவர் கைகளை கூப்பி கொண்டு அஞ்சலி ஹஸ்தராய், ஹே பகவன் ராமா, அனைவரையும் நீதான் திருவடி சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஆஞ்சநேயர் திருவடியை பற்றினோம்னால் அவரை மட்டும் பாக்குறார். நம்ம பெரியவாளா அறான் இருந்தா நாம அவா பின்னாடி நின்றுட்டோம்னா நம்ம நிக்கிறதே தெரியாது பாருங்க. யாரானு ஒல்லியா இருந்தா அவா பின்னாடி போய் நின்றோம்னா நம்ம பெரியவாளா தெரியும். யாரானு ஏற்கனவே பெரியவாளா இருந்தா பின்னாடி போயிட்டோம்னா நம்ம தெரிய மாட்டோம். ஆஞ்சநேயர் ரொம்ப பெரியவர் இல்லையோ, பேசாம அவர் பின்னாடி போய் ஒடுங்கணும். ராமன் நம்மளை பார்க்கச்சே நம்ம நேர பார்த்தாருன்னு நம்ம பாவம் கண்டபடும் திரும்பி வந்துட வேண்டியதான். ஆஞ்சநேயரை பார்க்கச்சே பெருமாள் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நம்ம பின்னாடி இருக்கிறது அவர் கண்ணுக்கு படுறதில்லை, கொடுத்தோங்கிறார். அந்த வரிசையில நம்மள இருந்தா வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையோ. அந்த திருப்தியில தான் சுவாமிக்கு பின்னாடி நாம நின்று கொள்ள வேண்டும். ஆக ஆஞ்சநேயர் கூப்பின கரத்தோட இங்கே மூலமூர்த்தியை சேவித்தால் நிறைய வெண்ணெய் காப்பு சாத்தி கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு திருக்கோலமாக. அது எப்படி? என்ன வெண்ணெய் காப்புக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன சம்பந்தம்? வெத்திலைக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன சம்பந்தம்? நிறைய இடத்துல வெத்தலை மாலை சாத்திரா, வடமாலை சாத்திரா, அதே வெண்ணெயிலாலே காப்பு கவச்சமும் சாத்திரா. இந்த மூணுத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க வேண்டாமா? வெண்ணெய் உருகும் இல்லையோ, ராமன்னு சொன்னா உருக இல்லையோ, ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டாரோ. இவருக்கு ராமன்னா உருக்கம், வெண்ணெய் எப்பவுமே நெருப்ப காட்டினாலே உருகும். அப்ப அந்த வெண்ணெயை சாத்தி விடுறார். வெற்றிலை எதுக்குன்னால் சீத்தை வெத்தலை மடிச்சு கொடுத்து அந்த புறத்துல தன் கட்டில் அமர்ந்து ராமன் போட்டுனுட்டு அவருடைய இதழெல்லாம் அந்த சிவப்பு வரும்படி சிரித்தாத்தான் சீத்தைக்கு பிடிக்குமா. அன்னிலேருந்தே வெத்தலையே அவர் மாலையா வச்சு விட்டாரோ என்னமோ. வடை எல்லாருக்கும் பிடிச்சதுதான். கொடை பிடித்தது காஞ்சிபுரத்திலே, நடை பிடித்தது ஸ்ரீரங்கத்திலே, வடை பிடித்தது திருமலை திருப்பதியிலே. ஆக வடை ஆஞ்சநேயருக்கும் பிடிச்சிருக்கு. மலை இருக்கிற இடத்துலதான் அவர் இருக்கு போறார். திருவேங்கடமுடையான் குன்றத்தில் எழுந்து இருக்கிறார். அது வடை அவனுக்கு பிரசித்தம். குன்றந்தோறும் மலைதோறும் தான் குரங்குகள் வாழற இடமே. அவருக்கும் வடை பிரிச்சிருக்கு. இப்படி பல மாலைகள், வெத்தலை மாலை, வடமாலை, எத்தனையோ மாலை, கவச்சம், வெண்ணெய் காப்பு, அனைத்தோடும் என்னென்ன உருவம் உண்டோ பக்தர்களுக்கு அனுகிரகிக்கிறார் பாருங்க. அந்த ஆஞ்சநேயரை இன்று கோவையில் ராம் நகரத்தில் உள்ள ராமர் கோதண்டராம சுவாமியில் சேவித்துக் கொண்டோம். மேற்கொண்டு அடுத்த சர்க்கத்துக்கு போவோம். இப்ப நாம பார்த்திருந்தது விருத்ரராஜ தரிசனம். ராமனும் லக்ஷ்மணனும் தேடிக்கொண்டு வரும்போது ஒரு சென்ற மலை குன்று போலே, ஒரு பெரிய பாறாங்கல்ல போலே அப்படியே அடிபட்டு கிருத்ரராஜர் ஜட்டாயு கிடக்கிறார். பார்த்தவுடன் யாரோ ராட்சசன் தான் இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு சீதையை சாப்பிட்டுட்டான் போட்டிருக்கு என்றுதான் நினைச்சு ஓடி வந்தார்கள். ஆனா அப்படி சொல்லல ஜட்டாயு. யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன், நீ நன்னா இருக்கணும், மங்களமா இருக்கணும்னு ஆரம்பிச்சார். நேத்தே பிறந்த நாள் சந்திக்கும் போதே உங்க இடத்துல சொன்னேன் இல்லையா, இப்படி போய் யாராலையானு பல்லாண்டு பாட முடியுமா? மேலும் ஜட்டாயுக்கு ராமன் ஆறுன்னு தெரியாதா? சின்ன நாம் பெரிய ராமனுக்கா பல்லாண்டு பாடுறது? பெரியோர்கள் தானே சின்னவாளை பார்த்து நன்னாருன்னு சொல்லணும். சின்னவர்களா பெரியவனை பார்த்து நீ நன்னாருன்னு சொல்றது? இப்ப எங்க தகப்பனாரே நான் விழுந்து சேவிச்சு அவர் நீ நன்னாருன்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமா? இல்ல நான் அவரை பார்த்து நன்னாரும் அப்படின்னு நான் சொன்னா நல்லா இருக்குமா? நாம பெரியவர்களை பார்த்து சொல்ல முடியுமா? அவர்கள் தானே நம்ம பார்த்து சொல்லணும். ஆனா இங்க மாறி இருக்கு பாருங்க. இவ்விடத்தில் கீழே கிடக்கிறது ஜட்டாயு, அவர் எளியவர், ராமன் கடவுள். ஆனா ஜட்டாயு ராமனை பார்த்து நீ நன்னா இருக்கிறார். பெரியாழ்வார் அதைத்தானே பண்ணார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள். ஆண்டாள் செய்தது அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி.
சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போத்தி, உலகத்தளந்த பகவானே போற்றி, ராமனார்ந்த பெருமானே போற்றி, அதே போல கோவர்தனோத்தரணம் பண்ண கண்ணனே போற்றி. போற்றின்னு சொன்னாலோ, பல்லாண்டுன்னு சொன்னாலோ, நமகான்னு சொன்னாலோ, நன்னாரு ஜிதந்தேன்னு சொன்னாலோ அனைத்தும் மங்களாசாசனம் மங்களாசாசனம். நாம போய் பெருமாளுக்கு பண்ணலாமான்னால் என்னதான் பெருமான் வலியவனா இருக்கட்டுமே, அறிஞனா இருக்கட்டுமே, சக்திமானா இருக்கட்டுமே, அவர் எவ்வளவு மென்மையானவர். சீத்தே நினைச்சா இந்த உருக்கம் உருகிறாரே, அப்ப அவருக்காக நாம ஒரு தடவை நன்னாருன்னு சொல்ல வேண்டாமா? பெரியோர்களுடைய எண்ணமே ராமனுக்கும் கண்ணனுக்கும் நாம பரியணும், நாம உருகணும். ஹனுமானுக்கு இருக்கிற பாகுபலம், அவருடைய புஜபலத்துக்கு அவர் நினைக்கிறார், ராமனுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நம்ம ரட்சிச்சு கொடுக்கணும். உண்மையிலே ராமனால் தான் அவரும் ரட்சிக்கப்படுகிறார். ஆனா அவர் நினைப்பது என்ன? நாம தான் ராமனை காப்பாத்தி கொடுக்கணும். எந்த ஒரு தாய்க்குமே குழந்தைக்கு 50 வயசு ஆட்டம், ஒரு தாயோட பிள்ளைக்கு ஷட்யப்த பூர்த்தி ஆயிடுச்சு. அவர் நல்ல சக்திசாலி, நல்ல வீரன், குஸ்தி சண்டையெல்லாம் போடக்கூடியவர். ஆனா அந்த பிள்ளைய பார்க்கச்சே அவன் கொஞ்சம் ஒரு நாள் சாப்பிடாம உடம்பு வாடினாப்புல இருந்தா, அதே தாயார் தொட்டு தொட்டு என்னாச்சு 4 நாள் நீ சாப்பிடலையா, அப்படியே இழைச்சு போயிட்டே இருக்கும், ஒன்னும் இருக்காது, அப்படியேதான் இருப்பான். ஆனா அதை பார்த்து 2 நாள் சாப்பிடல, இழைச்சு போயிட்டாப்புல ஒரு தாய் பரிதவிக்கிறாளோ இல்லையோ, அதை போலத்தான் நாம பெருமானுடைய மென்மையை நோக்க வேண்டும், வன்மையை நோக்க கூடாது. அவருடைய சக்தி வீரம் இதை பார்க்க வேண்டாம், அவருடைய எளிமை மென்மை சுகுமாரமான தன்மை, மனிதர்கள் பக்தர்களுக்காக ஏங்கும் இனிமை, இதை பார்த்தால் பல்லாண்டு பாடுவதற்கு தான் மனசு வரும். அதனாலதான் இப்ப ஜடாயு பாடினார், யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சாதேவி மமச்ச பிராணா ராவணேன உபயம் கிருதம் त्वया विरहिता देवी लक्ष्मणेन च राघव क्रियमाणा मया दृष्टा रावणेन बलीयसा. ராவணனாலே உன் தேவி தூக்கி போகப்பட்டதை பார்த்தேன், பலாத்காரம் பண்ணி ராவணன் தூக்கி போயிருக்கிறான். சீதாம் அபியபவன்னோகம் ராவணச்ச ரணே பிரபோ. அவனை நான் எதிர்த்தேன், என் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் போராடினேன். ஆனா அவன் வரபலம் மிக்கவன், புஜபலம் மிக்கவன், இளைஞன். நான் மூப்பெய்து விட்டேன், என்னால் அவனோட போராட முடியல. அவன் சந்திரஹாசங்கிற வாழை உருவினான், என் சிறகுகளை வெட்டி வீழ்த்தி விட்டான், என்னால் முடியல, கீழே விழுந்திருக்கேன். நல்ல வேளை நீ சீக்கிரம் வந்தராமா, உங்ககிட்ட விஷயத்தை சொல்லிட்டு உயிரை விடணும்னு தான் காத்துட்டு இருக்கேன். ஏததஸ்ய தனுர்பக்னம் ஏதேசாஸ்ய சராஸ்ததா. இதோ பார், அவனுடைய கவச்சம் உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு, அவன் வில்லு உடைஞ்சிருக்கு, அவன் அம்புகள் கீழே விழுந்திருக்கு, ரத்த துளிகள் கூட அவனுக்கு தெரியுது பத்தியா. அவனுடைய தேர் உடைந்து விழுந்துள்ளது, அவன் தேரோட்டி கீழே இறந்திருக்கிறான். இதெல்லாத்தையும் பார்த்து ராவணன் சண்டை போட்டு தூக்கின் போனாங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? சீதாமாதாய வைதேகியும் உத்பபாத விகாயசம் ரக்ஷசா நிகதம் பூர்வம் மாம் நகந்தும் தமர்கசி. என்ன கொல்ல வராதராமா, அங்க போய் சண்டைய போடு, நான் ஒண்ணும் தெரியாதவன் கிடக்கிறேன், ஏதோ உன் கைங்கின்றத்தில் ஈடுபட்டேன், அதனால இப்படி ஆயப்படுது. ஆனா எனக்கு ரொம்ப திருப்தி, சீதையை ரட்சிக்கிற முயற்சியில் என் உயிரை விட்டேனே, விட போகிறேனே, ராம கைங்கின்றத்தினாலே நான் இறப்பது எனக்கு திருப்தி அளிக்கிறது என்று ஜடாயு சொல்லி, சீக்கிரம் புறப்பட்டு போ, சீதையை ரட்சிக்கும் வழியை பார். ராமஸ்தஸ்யது விஜ்ஞாய சீதா சக்தாம் பிரியாம் கதாம் கிருத்தராஜம் பரிஷ்வஜ்ய பரித்யஜ்ய மஹத்தனு. இந்த வார்த்தை அவர் சொல்றதை கேட்ட உடனே ராமன் கையில இருந்த வில்ல கீழே போட்டுட்டார். பரித்யஜ்ய மஹத்தனு, ஓடி போய் பரிஷ்வஜ்ய கிருத்தராஜம். பரிஷ்வஜ்யன்னா கட்டி கொண்டு அணைத்து கொண்டு அர்த்தம். ஒரு கழுகரசனை கட்டி கொண்டார், கையில இருந்த வில்ல கீழே விட்டுட்டார். ராமன் அழவே ஆரம்பிச்சுட்டார். திகுணீகிருதா பார்த்தா ராமோ தீரதரோ சன்னு ஏகமேகாயனே கிருச்சிரே நிஸ்வசந்தம் முகுர்முகு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ராமனுடைய துயரம் இரட்டிப்பாகிவிட்டது. ஏற்கனவே சீதையை இழந்த துயரம், இன்னும் அதை விட துயரம். இப்பேற்பட்ட நண்பன், நான் தகப்பனாருக்கு சமமான பெரியப்பன். தகப்பனார்னா அவரை விட இவர் பெரியவர், இவரை பெரியப்பனாட்டம் தான் மதிச்சிருக்கான். ஆனா அவரை இழந்து போயிட்டோமே என்ன துயரம் ரெட்டிப்பாச்சு. ராஜ்யம் பிரஷ்டம் வனேவாசா சீதா நட்டா மிருதோத்விஜா ஈதிருச்சீயம் மகாலட்சுமி நிர்தஹேத் மகாலட்சுமி தஹேதபிச்ச பாவகம். என்னுடைய பாபம் எப்படி இருக்கு தெரியுமா? பாரு லக்ஷ்மணா, ராஜ்யாது பிரஷ்டா, ராஜ்யத்திலிருந்து வெளியில் அனுப்பப்பட்டேன், போனா போது. வனத்துல வாசம் போக வேண்டியிருந்தது, போனா போது. சீதையை தொலைச்சுட்டோம், போனா போது. இதோ இந்த கிருத்தராஜர் கழுகையின் தொலைத்தோம், இறந்து போனார். என்னுடைய பாவம் இருக்கே, அது நெருப்ப கூட எரிச்சிடும் லக்ஷ்மணா. நெருப்பு நம்ம எரிக்கிறது இல்லை, நாம் பண்ணிருக்கிற பாபமும் தௌர்பாகியமும் நெருப்ப கூட எரித்து விடும். சம்பூர்ணமபிச்சேத்ய பிரதலேயம் மகோததி சோபினூனம் மமாலட்சுமியா விசுஷ்யேத் சரிதாம் பதிகி. சரிதாம் பதிகி கடல். என்னுடைய பாபமும்
என்னுடைய தவறான துக்கமும் கண்டிப்பா கடலை கூட எரித்து விடும், உலர்த்தி விடும். அந்த அளவுக்கு குற்றம் புரிந்திருக்கிறேன். இத்தேவ முக்தா புகுஷா ராகவ சகலக்ஷ்மண ஜட்டாயுஷஞ்ச பஸ்பரிஷ பித்ருஸ்நேகம் நிதர்சயன். இப்படி அழுது அரச்சிக் கொண்டே ஜட்டாயு எடுத்து மடியில் வைத்துக் கொண்டான். அவர் தலையை தடவினான். அவர் உடம்பை நீவி விடுகிறான். தன் தந்தைக்கு கடனாற்றும் உரிமையை, பாக்கியத்தை இழந்தவன் ராமன். நல்ல வேளை, அதை போல் இல்லாமல் இப்போது இவருக்காவது ஈமச்சடங்குகளை செய்வோம்னு தொடங்குகிறான். கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.